ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிட்லாக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்லாக்கரை வச்சு என்ன மாதிரி யூசஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம சிஸ்டமில் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு பிட்லாக்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். பிட்லாக்கர்னால் ஒன்றும் இல்லை, ஒன் டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் ஆர் டிகிரிப்ஷன் டிவைஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் தான் பிட்லாக்கர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேக்கர்ஸ் வந்து நம்ம பென்ட்ரைவில் இருக்க டேட்டாவை நம்ம லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வச்சுக்கலாம். அதாவது இப்போ நார்மலான பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பென்ட்ரைவ் வச்சுருப்பாங்க, அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க கையில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அது சம்திங் பேக் ஆர் ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயே போட்டு அவங்க பென்ட்ரைவை வந்து சேஃபாக வச்சுருக்காங்கன்னு வைங்க. திடீர்னு என்னைக்காவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஹேக்கர்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது அதர் பர்சன்ட்டை கிடச்சா அவங்க கண்டிப்பாக அவங்க லேப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்ஸ்லேயோ போட்டு பார்க்குறாங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அவங்களால ஈஸியாக எடுத்துட முடியும்ல. ஸோ இந்த மாதிரி செனாரியெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்லாக்கர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம லேப்பில் ஏற்றிக்கலாம். இது வந்து விண்டோஸுக்கு சப்போர்ட் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவுக்கு என்கிரிப்டுன்னு கொடுத்தோன்னா அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி செட்டப் ஆயிரும். ஸோ ஒன் டைப் ஆஃப் ப்ரிவென்டிங் மெத்தட் டு செக்யூர் த பென்ட்ரைவ் தான் இது இந்த மெத்தட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி நம்ம லேப்பில் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லேப்பில் நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு பயோவில் கொடுத்துருக்க லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 அண்ட் 11க்கு இது சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு EXE ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அந்த EXE ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ட்ரா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். எந்த ஃபோல்டரில் வைக்கணும், டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு அந்த இமேஜ் இருந்தால் ஓகேவா அப்படிலாம் கேட்கும். கேட்டதுக்கெலாம் நீங்கள் வந்து ஓகேனா ஓகே கொடுத்துட்டு அப்புறம் அதோட டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்லாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இவ்வளோ தான் இதோட சிம்பிள் ப்ராசஸ் தான். நார்மலாக எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு விண்டோஸ்லேயே வந்துட்டு விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போயினீங்கன்னா அதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் ஈஸியாக பிட்லாக்கர்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலி இந்த பிட்லாக்கரை ஆல்ரெடி. ஸோ பிட்லாக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ போய் என்னோடய ஃபைல்ஸ்குள்ளே போகிறேன். அண்ட் தென் திஸ் பிசி கொடுத்தேன்னா நான் வந்து யூஎஸ்பி வந்து ஆக்சுவலி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பென்ட்ரைவை. அந்த இதை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு கிவ் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கிரிப்டட் டிரைவ் வித் பிட்லாக்கர் கம்பேட்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓகே எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு 8 டிஜிட்ஸ் வச்சுக்கோங்க மோரல்லஸ். நான் ஒரு 8 டிஜிட்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக செட்டப் ஆயிரும் உங்கள் பாஸ்வேர்டு. அது ஃபுல்லுத்தையுமே அதில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு சேவ் டு, அதாவது உங்கள் பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லை பிரிண்ட் த ரெக்கவரி கீ அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெக்கவரி கீ உங்களுக்கு மறந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதில் சேவ் பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ரெக்கவரி கீயை. அந்த ரெக்கவரி கீ வந்து உங்களுக்கு எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் மாற்றி. ஐ சூஸ் டவுன்லோட்ஸ் அண்ட் தென் சேவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் என்கிரிப்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்க ஃபைல்ஸ்லாம் வந்து என்கிரிப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ஃபைலில் பென்ட்ரைவில் இருக்க எல்லாமே வந்துட்டு என்கிரிப்ட் ஆகிடுச்சு. அகைன் நம்ம பென்ட்ரைவை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு அது என்கிரிப்ட் ஆனது டீக்ரிப்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு சிம்பிளோடு போட்டு உங்களுக்கு ட்ரைவ் வந்துட்டு ஷோவான் ஆகுதா. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போய் வியூ பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ வே என்கிரிப்ட் டு பென் ட்ரைவ் டு செக்யூர் ஃப்ரம் ஹேக்கர்ஸ். ஓகே.